Hi friends, welcome to our channel. Short and sweet ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம். வீட்டில் பிரெட் மட்டும் தான் இருந்தது. ஸோ பிரெட்டும் முட்டையும் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். 4 பிரெட்டுக்கு 1 முட்டைன்ற கணக்கில் நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். எந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணாலுமே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டால் டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் தூக்கி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஏற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் டேஸ்ட் பார்த்து போட்டுக்குங்க. இதில் மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காய்ச்சின பால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் இதில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரை கரையிற வரையும் அந்த நல்ல நுர வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணோம்னா நம்ம அந்த ப்ரெட்டில் போடும்போது நமக்கு நல்ல பஃப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்ல வச்சுருக்கேன். தோசைக்கல் காஞ்ச உடனே நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஆப்ஷனல் தான். எண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெய் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட்டாக கூட நம்ம பண்ணி சாப்பிட்லாம். ஹெல்த்து தான் இது. இப்போ நான் அந்த நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். காஞ்ச உடனே 1 பை 1 அந்த ப்ரெட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சைடெல்லாம் நல்லா டீப் பண்ணி நான் தோசைக்கல்லில் போடுறேன். தோசைக்கல்லில் போட்ட உடனே நம்ம கேஸை ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரெட்டு சீக்கிரமாக தீஞ்சிடும். நம்ம பால், சுகரு, எக் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக தீஞ்சிடும் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா. அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றலாம், இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1 மினிட் கழித்து நம்ம மெதுவாக திருப்பி போடலாம். ஏன்னா பிஞ்சிடும் சீக்கிரமாக. ப்ரெட்டு பிஞ்சு வந்துடும். 2 பக்கமே நம்ம வெந்துச்சுன்னா கொஞ்சம் ரஃப் ஆகிடும். இப்போ இந்த ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக எடுத்து திருப்பி போடலாம். இப்போ அதையும் ஒரு 1 மினிட் கழித்து நம்ம இன்னொரு தடவை மறுபடியும் திருப்பி போடலாம். திருப்பி போட்ட பிறகு நமக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.